அவங்க உங்க சக டீச்சரோட சம்பளம் என்னன்னு தான் கேட்டிருக்கேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க தம்பி? நான் 5 டிகிரி முடிச்சிருக்கேன் சார். 5 டிகிரி முடிச்சிருக்கீங்க. நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? 40,000 சார். நியாயமான சம்பளமா அது? வாங்கலாம் சார். இப்போ என்னுடைய கம்ஃபர்டபுளுக்காக, அதாவது நான் ஸ்டே பண்ணிக்க லொகேஷனுக்காக எனக்கு எல்லாமே முதல்ல தெளிவா பேசுனீங்க, இப்ப தடுமாறீங்களா? 5 டிகிரி வாங்கியிருக்கீங்க. எஸ் சார். பிஎட் முடிச்சிருக்கீங்களா? எஸ் சார். பிஎட் முடிச்சிருக்கீங்க. அப்ப ஆசிரியர் பணி செய்வதற்கான தகுதியோடு இருக்கிறீங்க. எஸ் சார். ஓகே, உங்களுக்கு இந்த சம்பளம் நியாயமானதா? குறைவானது தான் சார். நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தான்னு இப்பதான் புரிஞ்சது. அதான் அப்புறம் எப்படி டீச்சர்களுக்கு நல்ல சம்பளம்? இப்போ உங்களை விட குறைவு தான் நிறைய பேர் இருக்கு. எஸ் சார். ரைட்டா? கண்டிப்பா சார். அப்புறம் ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கப்படுதுன்னு எப்படி சொல்றீங்க? இப்ப அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா 15,000 10,000 சம்பளத்துக்கு யார் வருவா? வரமாட்டாங்க சார். கண்டிப்பா அது வந்து வர்றாங்கல்ல, அப்ப அவங்க யார் எவ்வாறு வருவா? வேற வழி இல்லைன்னா வருவாங்க. எஸ் சார். அப்ப அவங்க என்ன குவாலிட்டி கொடுத்துருவாங்க? கொடுக்க மாட்டாங்க சார் அந்த மாதிரி. டு பி வெரி ஃப்ராங்க், டீச்சர்ஸ்க்கு அவ்வளோ கொடுத்துட்டா ஸ்கூல் ப்ராஃபிட்டை கம்மி தான் மேக் பண்ணுங்க சார். வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அதுல யாருக்கு அதிக சேலரி? டாக்டருக்கு. ஏன்? பிகாஸ் he gives the best service. அப்ப அதே தானே இவங்களும் அந்த டாக்டரை உருவாக்குற டீச்சருக்கும் அதுதானே? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல. டு பி ஃப்ராங்க், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அவங்களோட ப்ராஃபிட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க விரும்பல, டீச்சர்ஸ்க்கு நிறைய சேலரி கொடுத்து. உங்க ப்ராஃபிட் மார்ஜின் குறையக்கூடாதுன்னா கடைசியில் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து அதுக்காக பே பண்ற இவங்களுக்கு நியாயம் இல்லாம போயிடுமே. எல்லா சர்வீஸ் ஓரியன்டுமே பிசினஸ் ஆயிருச்சுங்க சார். இந்த சர்வீஸும் ப்ராஃபிட் பண்றதுல தப்பு இல்லை நான் சொல்லுவேன். எது? ஆக்சுவலா நீங்க அதை ப்ராஃபிட்டபிள் பிசினஸா பண்ணலைன்னு தான் சர்டிஃபிகேஷனே வச்சிருக்கீங்க. சட்டமே அதுதான். உங்களுக்கு அது சர்வீஸ்ங்கிற கேட்டகரியில் அது ட்ரஸ்ட்டுக்கு கீழே தானே நடக்குது. உங்களுக்கு அதனால தான் ஜிஎஸ்டி கிடையாது. ரைட்டு தானே? ஜிஎஸ்டி கட்டுறீங்களா? இல்லை சார். இல்லை. அப்போ அதை தான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக அவங்க கேள்வி கேட்குறாங்க. அது நடத்தப்படுவதே அந்த நீங்கள் லைசன்ஸ் வாங்குறதே இது லாப நோக்கத்திற்காக நடத்தப்படுவது அல்லன்னு சொல்லி தான் வாங்குறீங்க. இல்ல நான் கேக்குறேன், கூச்சமா இல்ல? ஃபீஸ் வாங்குறது உண்மை சார். தரமான கல்வியை கொடுக்கலன்ற குற்றச்சாட்டை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா தரமான கல்வி தான். ஏன்னா அடிப்படையில் தரமான டீச்சர்கள் இல்லை. நீங்கள் இருக்க டீச்சர்கள் ஒத்துக்கிட்டாங்க, பல பள்ளிக்கூடங்களும் ஒத்துக்குச்சு. அப்போ தரமான டீச்சர்ஸ் தான் கோர். அப்போ தரமான டீச்சர்கள் இல்லை, காரணம் தரமான சம்பளம் கொடுக்கல. அப்போ தரமான டீச்சர்கள் இல்லைன்னா கல்வி தரமாக இருக்காது தானே? இதான ரியாலிட்டி. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.